தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மறுமலர்ச்சி திமுக துணை பொதுச் செயலாளரும் சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான சு ஜீவன் அவர்கள். அண்ணா வணக்கம். மதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரனும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்களும் அண்மையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்தது மதிமுக தோழர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி, உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆற்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அவர் அறிவாலயத்தின் வாசல் நின்று என்ன சொன்னார்னா, 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு வைகோ அவர்கள் எங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டினார். இங்கே ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் ஆளுங்கட்சி சார்பில் நம்ம போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றால் அமைச்சராகலாம் அப்படின்னு ஆசை வார்த்தையை காட்டினார். எங்கள் தொகுதி மக்கள் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வைகோவினுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்காமல் தொகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் ராஜினாமா செய்யலை. அதனால் இன்னைக்கு அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலைவர் வைகோ ஆசை வார்த்தை காட்டினார் அப்படின்னு சொன்னார்னு திமு ராஜேந்திரன் சொல்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் சொல்கிறார். ஆசையே இல்லாதவரா திமு ராஜேந்திரன்? அவர் எவ்வளோ ஆசைகளோடு இங்கே பயணிச்சாருங்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். ஆசையே இல்லாமலா தனக்கு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாங்கியே தரணும்னு சொல்லி தலைவருக்கு ஒரு கடிதத்துக்கு 3-4 கடிதம் எழுதி நிர்பந்தம் பண்ணார். ஆசையே இல்லாமையா தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு சொல்லி தலைவரை நிர்பந்தம் பண்ணார். ஆசையே இல்லாமல் தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வேணும்னு அவர் கேட்டார். ஆசையே இல்லாதவர் இப்போ திமுகவுக்கு போயிருக்கார். ஏன் ஆசையே இல்லாதவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்திச்சு சம்பாரிச்சு கொடுத்த அந்த நிதியில், அந்த பணத்தில் தேர்தலில் நின்று நம்ம ஜெயிச்சோம். அதனால் எனக்கு ஆசையே கிடையாது, நான் இனி மறுமலர்ச்சி திமுகவே இல்லை, எந்த கட்சியும் இல்லைன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போண்டி தானே. கடையநல்லூர் மக்கள் எத்தனை மக்கள் இவரை சந்திச்சு சொன்னாங்க? கட்சி இன்னைக்கு சங்கரன் கோயிலில் கட்சி காணாமல் போனதுக்கு காரணமே அருமை சகோதரர் திமு ராஜேந்திரன் தான். பல நல்ல உழைப்பாளர்கள், நல்ல தியாகிகள், இந்த தலைவருக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தவங்க மூலெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி 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 கட்சி விட்டு நீக்க வச்சவர் அவர். கட்சி பதவி போடுறதுக்கு எத்தனை பேர்கிட்ட அவர் பணம் வாங்கியிருக்கார் சொல்லட்டுமா பட்டியல்? பணம் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் யாருக்காவது அவர் பதவி கொடுத்துருக்காரா? இல்லை, நீங்கள் இதை தலைவர் வைகோவை குற்றம் சொல்கிற மாதிரியே இருக்கு. இல்லை, யாரு நீங்கள்? நானா? முதல்ல தலைவர் வைகோ மேலேயும் தவறு இருக்குது. தன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது முதல்ல தலைவர் தெரிஞ்சுக்கணும். தலைவரை புகழ்ந்து பேசுறதுனால அவன் நல்லவன் ஆயிட மாட்டான், அவன் யோக்கியன் ஆயிட மாட்டான், அவன் உத்தம புத்திரன் ஆயிட மாட்டான். அவன் எவன் ஒருத்தன் ஒரு தலைவன் அளவுக்கு அதிகமாக புகழ்றானோ அவன் ஏதோ எதிர்பார்ப்போட தன்னை புகழ்றாங்கிறது தலைமை புரிஞ்சுக்கணும். அது இளவல் துரை வைகோ விட்ட அந்த பருப்பு வேவாது, அவர் அதை ஒத்துக்க மாட்டார். இவர் தலைவர் வைகோ இலகிய மனசு. யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பி 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 காலம். நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், இவர் இன்னும் நம்பி நம்பி ஏமாந்து போறதான் தலைவர் வைகோக்கு வேலை. அவர் நம்பி ஏமாறதுல அவருக்கு ஒரு ஆனந்தம். இல்ல தலைவர், நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் எளிதில் வைகோ நம்பக்கூடியவர் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார தலைவர் வைகோ எத்தனையோ தலைவர்களை பார்த்தவர், எத்தனை ஏற்ற இறக்கங்களை பார்த்து இந்த புகழ்ச்சிக்கு எல்லாம் தலைவர் எளிதில் இலகிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, தலைவர் வைகோக்கு நல்லாவே தெரியும் இவன் என்ன ஏமாத்துறான்னு தெரிஞ்சே ஏமாறுவார். நான் பல பேரை பார்த்திருக்கேன், ஒரு பட்டியலே என்னால சொல்ல முடியும். இவர் என்னை ஏமாத்துறார் நல்லா தெரிஞ்சே ஏமாறுவார். அவருக்கு ஏமாறுறதுல ஒரு ஆனந்தம். அதனால்தான் தலைவர் வைகோ இந்த மனிதர்கிட்டையும் ஏமாந்துருக்கார். நான் என்ன சொல்றேன், தலைவர் வைகோ ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், தலைவர் வைகோ ஒருத்தன் குறை சொல்றான்னு சொல்லி சொன்னா குறை சொல்றவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீ கட்டினவனை விட்டுட்டு இன்னொருத்தன் பக்கத்தில் போய் படுக்க போயிட்டாலும் நீ எதுக்கு இவரை குறை சொல்ற? இவ்வளவு கடுமையான வார்த்தை அப்படிதான் பயன்படுத்துவேன். என்ன பெரிய யோகிய சிகாமணி அவங்க? தலைவர் வைகோ ஆசை வார்த்தை காட்டினா நீ ஆசையே இல்லாத யோகிய சிகாமணியா? நீ எவ்வளவு ஆசையை வச்சு அந்த தேர்தல் காலத்தில் இருந்த 1 மாசம் அந்த தலைவனை நீங்க நிந்தனம் பண்ணீங்க. எனக்கு அந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும்னு ஆசையே இல்லாத ஒருத்தன் சொல்லாங்க. காலம் பூரா ஆசைங்களை மனசுல சுமந்து சுமந்து தலைவரை நிர்பந்தம் பண்ணி பதவி வாங்கினவங்க சொல்லக்கூடாது. என்ன பெருசா அவர் தியாகம் பண்ணிட்டார் மறுமலர்ச்சி திமுகவுக்கு?
எந்த போராட்டத்து காலத்துல ஒரு காவல்துறையோட சண்டை போட்டு சண்டை கட்டி கட்சிக்காக போராடி இருக்காரு? எந்த தியாகமும் பண்ணாதனால தான் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளராக வைகோ அவர் கொடுத்தாங்களா? தன்னோட இருந்தாரு, மாணவர் பருவத்தில் இருந்தார், நல்லா பேசுவாரு, இனிக்க பேசுவாரு, கருத்துக்களை சொல்லுவாரு. திமுக ஒரு பாலிசி இருக்குது, எவன் மேடையில் ரொம்ப அழகா பேசுறானோ அவனுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு திமுக தராது. ஏன்னா வந்து அவங்க ஒயிட் காலர் அரசியல்வாதிகள் வருவாங்க, மேடையில் பேசுவாங்க, அவங்களுக்கு உண்டான படியை வாங்கி போயிடுவாங்க, அவ்வளோதான். களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. தலைவர் வந்து என்ன பண்ணுவார், நல்லா பேசுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை உயரத்தில் வச்சு அழகு பார்க்கணும், அலங்கரிக்கணுன்ற நோக்கத்தோட தலைவர் பண்ணுவார். இவர் மாணவர் பருவத்தில் விட்டது. எனக்கு என்னமோ அவர் வந்து அவ்வளோ தலைவர் சொல்ற மாதிரிலாம் 40 வருஷம்லாம் தலைவரோட இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நானும் ஏறக்குறைய வந்து 84லேருந்து கலைஞர் பின்னாடி சுத்தினவன் தான். கலைஞர் பின்னாடி சுத்தனம் பல முறை வந்து திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துக்குலாம் போயிருக்கேன். அப்பெல்லாம் வந்து தலைவர் கூட திமு ராஜேந்திரனெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இல்லை, நீங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மீது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு பற்று இருக்கிற காரணத்தினால திமு ராஜேந்திரன் மீது ஒரு கடுமையான சொற்களில் நீங்கள் குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. திமு ராஜேந்திரன் சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேர்தல் முடிவு வந்த உடனே 4ஆம் தேதி ஐயா வைகோ அவர்கள் திமு ராஜேந்திரன் வந்து திமுக கொறடா என்ன உத்தரவு போடுறோம் அதுபடி நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொன்ன வைகோ அவர்கள் தான் ஒரு அமைச்சர் தாவேக அமைச்சர் ஒருவர் தலைவர் வைகோவை பார்த்ததற்கு பிறகு வைகோ அவர்கள் நீங்க உடனடியாக ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. நாங்க இல்ல ஒரு 6 மாதம் பொறுத்து இருக்கலாங்கிறது நாங்க சொன்னதை கூட வந்து அவர் காதுல வாங்கிக்கல. நீங்க ராஜினாமா பண்ணுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஆளுங்கட்சி சார்பில் போட்டி போடுவோம், உங்களுக்கு தனி சின்னத்துல போட்டி போடலாம், அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கும் போது அதே நேரத்தில் வந்து நன்றி அறிவிப்பு பொது கூட்டத்துக்கு வரும்போது கூட வந்து மதிமுக உறுப்பினராக செயல்படுவார்கள், தொடர்ந்து 5 ஆண்டுகள் திமு ராஜேந்திரன் செயல்படுவார்னு வைகோ சொன்னாரு. ஆனால் அந்த அமைச்சர் சந்திச்சதற்கு பிறகுதான் வைகோவினுடைய இந்த இடத்துல மாற்றம் அப்படின்னு சொல்றாரு. எந்த அமைச்சர்னு பேர் சொன்னாரா? இல்ல, ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் வைகோவை சந்தித்தார். சொன்னவர் எந்த அமைச்சர்னு சொல்லணும்ல? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஆதவர்ஜனாவை சொல்றாரு. ஏன்னா ஆதவர்ஜனா தான் தலைவர் வைகோ வீட்டில் வந்து பார்த்தாரு. சரி, எதுக்கு பார்த்தாரு? ஆதவர்ஜுன் வந்து முதல்ல வந்து தலைவரை பார்க்கல. முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் தலைவரை வீட்டில் வந்து பார்த்தாரு. ஒரு வரலாறை சொல்லணும்னா தெளிவாக சொல்லணும், வரலாறை மறைச்சி போய் சொல்லக்கூடாது. அதே முதலமைச்சர் தலைவர் வைகோ அவர்களை சந்திக்கிறதுக்கு வரதுக்கு வந்து தலைவர் வந்து விரும்பி கூப்பிடவா என்ன வந்து சந்தின்னு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரை போய் சந்திப்போம், அவர்கிட்ட வாழ்த்துவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய மனசோட விசால மனசோட அவர் வந்தார். அவர் வந்து சந்திச்சுட்டு போனது பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சர் வந்து அனைத்து தோழமை கட்சி கூட்டங்களை கூட்டுறாரு, அந்த கூட்டத்துக்கு வந்து நாம் வந்து அழைப்பு கொடுப்போம்னு சொல்லி வராரு. அழைப்பு கொடுக்குறாரு, கூப்பிட்றாரு. அதில் வந்து சந்திச்சதுக்கு பிறகு மாறுறதுக்குன்னா, அதாவது வந்து 1967 பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்றதுக்கு பிறகு தன்னை எதிர்த்தவங்களை பூரா போய் சந்திச்சு அண்ணா வந்து வாழ்த்து பெற்றார். 67க்கு பிறகு மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அதே பாணியில் வந்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், அதுக்கு பிறகு 30 வருஷம் தலைவர் வைகோ ஆட்சி நடத்தியிருக்காருல்ல, 30 வருஷம் பல பேர் முதலமைச்சர்களாக வந்திருக்காங்கல்ல. எந்த ஒரு முதலமைச்சராவது தலைவர் வைகோவை சந்திக்க வேணாம், எதிர்கட்சி ஆனவங்களையோ இல்லை மற்றவங்களையோ போய் சந்திச்சு பரஸ்பரம் மரியாதை தெரிவித்து வாழ்த்து பெற்றுக்கிறாங்களா, கேட்டு இது பண்ணியிருக்காங்களா? இல்லை. இவர் வந்து இவருடைய அணுகுமுறை நல்லா இருந்தது, இந்த ஆட்சி சரியா போகும். 2வது அவருடைய பதவி பிரமாணத்தில் அவர் பதவி பிரமாணம் பண்ண பிறகு அவர் பேசும்போது சொன்னதுன்னா, அதாவது வந்து வழக்கமான அரசியல் கிடையாது, இங்க வந்து லஞ்சமும் ஊழலும் முழுமையா தவிர்க்கப்படும், யாருக்காவது ஏதாவது எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை மறந்துருங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த சொல்லக்கூடிய துணிச்சல் அவர்கிட்ட இருந்தது. அது என்ன மாதிரி வந்து நேர்மையான தூய்மையான அரசியல் வேணுன்றவங்க என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து வரவேற்றும் விரும்பணும். எங்க உணர்வுகளை வந்து தலைமையும் புரிஞ்சுக்கிறதுனால மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இருந்தார். சரி, இதுக்கு பிறகு இணக்கமா நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார். முடிவெடுத்ததுக்கு பிறகு உங்களை கூப்பிட்டு ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன பண்ணும்? 40 ஆண்டுகள் வைகோக்கு நல்லலாம் இருந்தேன், வைகோ சொல்படிலாம் கேட்டேன், வைகோ சொல்படிலாம் இருந்தேன், வைகோ செத்துப்போன்னு சொல்லி சொன்னா செத்து போவேன், வைகோ எவனையாவது கொல்லுன்னு சொன்னா கொல்லுவேன்னு சொல்லி சொல்றவங்கல்ல நீங்க. அப்படி சொல்றவங்க தலைமை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம ராஜினாமா பண்ணிருக்கணும்ல? அதுதானுங்க தலைமைக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு அழகு. இல்ல, அது தேர்ந்தெடுத்த மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. யாரை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க? திமுக கூட்டணியில தானே தேர்ந்தெடுத்தாங்க. திமுக கூட்டணியில மதிமுக கணிசமான வாக்கு இருக்குல்ல. மதிமுக காரன் இப்ப நீங்க திமுக பக்கம் போயிட்டீங்க, மதிமுக காரன் போட்ட ஓட்டு எனக்கு தேவையில்ல,
அதனால அந்த வெற்றி எனக்கு வேண்டாம். நீனா பெரிய 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க, சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தானங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. அந்த வாக்கு யாருடைய வாக்கு? அந்த வாக்கு யாருடைய வாக்கு? மதிமுககாரன் வாக்கு இல்லாம ஜெயிச்சிட்டாரா ராஜேந்திரன்? மதிமுக வாக்கு இல்லாம செந்தில் செல்வன் ஜெயிச்சிட்டாரா? மதிமுககாரன் ரத்தமும் வேர்வையும் அதுல இருக்குல்ல. தொண்டை கிளியே வந்து உங்களுக்கு தலைவர் வைகோ பேசினார்ல, எங்க போச்சு அதெல்லாம்? அப்ப அதுக்கு நீங்க ராஜினாமா பண்ணிருக்கணும்ல. அதுதானுங்க தலைமைக்கு கட்டுப்பட்ட உங்களுக்கு அழகு. இல்ல அது தேர்ந்தெடுத்த மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. யாரை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க? திமுக கூட்டணியில. திமுக கூட்டணியில தானே தேர்ந்தெடுத்தாங்க. திமுக கூட்டணியில மதிமுக கணிசமான வாக்கு இருக்குல்ல. மதிமுக காரன் இப்ப நீங்க திமுக பக்கம் போயிட்டீங்க. மதிமுக காரன் போட்ட ஓட்டு எனக்கு தேவையில்ல, அதனால அந்த வெற்றி எனக்கு வேண்டாம். நீனா பெரிய 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க, சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தானங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. அந்த வாக்கு யாருடைய வாக்கு? அந்த வாக்கு யாருடைய வாக்கு? மதிமுக காரன் வாக்கு இல்லாம ஜெயிச்சிட்டாரா ராஜேந்திரன்? மதிமுக வாக்கு இல்லாம செந்தில் செல்வன் ஜெயிச்சிட்டாரா? மதிமுக காரன் ரத்தமும் வேர்வையும் அதுல இருக்குல்ல. தொண்டை கிளியே வந்து உங்களுக்கு தலைவர் வைகோ பேசினார்ல, எங்க போச்சு அதெல்லாம்? அப்ப அதுக்கு நீங்க ராஜினாமா பண்ணிருக்கணும்ல. ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்து தேர்தல் நாங்க வரவேற்கிறோம். இல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் கேட்கிற கேள்வி, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்து திமுக நின்று ஜெயிச்சு காட்டுங்க. இல்ல இப்ப நீங்க வந்து மதிமுக காரனுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சுதான் ஜெயிச்சிருக்கீங்க. மதிமுக காரன் பணம் அதுல இருக்கு. நீங்க உங்க வெற்றியில இல்ல உங்க உணர்வு புரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 6 மாத காலம் பொறுத்திருப்புன்னு நான் தலைவர்கிட்ட மன்றாடு. எதுங்க பொறுக்கணும்? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா 6 மாதம் அங்க இருந்து பொறுக்கிறதுக்கா? நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கா? 6 மாதம் எதுக்கு பொறுக்கணும்? 6 மாதம் பொறுத்ததுக்கு பிறகு நீங்க ராஜினாமா பண்ணுவீங்க. அடுத்த இடைத்தேர்தல் 6 மாசம் பொறுத்திருக்கணும். இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து 6 மாதம் நாங்க எதுவுமே பேசாம இருக்கணும் தான். நானும் பேசல, செந்தில் செல்வனும் பேசல. ஆனா நான் கேட்கறது ஒரே கேள்வி, நீங்க வந்து கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தா தலைமை ராஜினாமா பண்ண சொன்னா ராஜினாமா பண்ணிருக்கணும். இல்ல துரை வைகோ அதுதாங்க கட்டுப்பாடு. புரியுது. துரை வைகோ சொல்றா தலைவர் வைகோ கட்சி கட்டுப்பாடாது. இல்ல துரை வைகோ அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். யாரு? துரை வைகோ சொல்ற. நானும் சொல்றேன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அப்ப அவங்க திமுக உறுப்பினர் தானே செயல்படுவாங்க. நீங்க அதுக்கு எதுக்கு இந்த பேட்டி? மதிமுக எங்களுக்கு நீங்க தலைவர்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கலாமா? மதிமுக எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நாங்க திமுக உறுப்பினராட்டம் உதயசூரியன் சின்னத்துல நாங்க திமுக தாங்க, நீங்க எங்களை கட்டுப்படுத்தாதீங்க அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கணும்ல. 6 மாசம் பொறுத்துக்கு சொல்லி எதுக்கு சொல்றோம்? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. அவங்களுக்கு திமுக உறுப்பினர் கார்டு வாங்கி வந்து கொடுத்தது நானு, அவங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னதுக்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வாங்கி வந்து கொடுத்தது நானு, அவங்க ஒரு செந்தில் செல்வத்தை வந்து துர்கா ஸ்டாலின் அந்த அம்மையார் துர்கா ஸ்டாலின் கூட்டு போனது நானு, எல்லாம் நான் தான் பண்ண. அவங்க திமுக உறுப்பினர்கள் எனக்கு தெரியும், திமுக காரவங்க ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க மதிமுக மேல விசுவாசம் இருந்திருந்தா அந்த பதவி ராஜினாமா பண்ணிருக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா மதிமுக தலைமை கிட்ட நாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க எங்களை கட்டுப்படுத்தாதீங்கன்னு அன்னைக்கே போயிருக்கணும். எதுக்கு 6 மாசம் காத்திருக்க சொன்னீங்க தலைவரை? ஏமாத்துறதுக்கா? இல்ல 6 மாசம் கழிச்சு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவரே சொல்றாரு. அவரே என்ன சொல்றாருன்னா 6 மாதத்துல தாவேகாவினுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் வரும். தாவேகாவை வந்து தலைவர் வைகோ அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. தாவேகாவை முழுமையாக புரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எடுத்த முடிவு சரி அப்படின்னு தலைவர் வைகோவே வந்து நினைக்கக்கூடிய காலம் வரும். அப்போ இந்த பிரிவு நிரந்தரமாக நீங்கும்னு சொல்றாரு. அப்போ தலைவர் வைகோவுக்கு புத்தி இல்லைங்கிறாரு அவரு? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அவர் அதை வச்சுதான் சொன்னாரா? இல்ல 6 மாசம் கழிச்சு வந்து தாவேகானுடைய நிலைமை என்னன்ற தலைவர் வைகோவுக்கு புரியும்னா இப்ப புரியாம தலைவர் வைகோ வந்து முடிவெடுத்திருக்காரா? பதில் சொல்லுங்க. இல்ல அது நாங்க மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் கொந்தளிக்கிறோம் கொதிக்கிறோம் சொல்லி சொன்னா அவங்க 2 பேருடைய வெற்றியில எங்களுடைய உழைப்பு இருக்குது, எங்களுடைய பணம் இருக்கு. நாங்க தெரு தெருவா வீதி வீதியா பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்த காசு அவங்களுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம். மானம் ஈனம் சூடு சொர்ணம் இருந்தா அதெல்லாத்தையும் நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சா சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுக உறுப்பினர் போய் நின்று ஜெயிச்சு காட்டுங்க. சமீபத்தில் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நீங்க வந்து செக்ரட்டரியேட்ல சந்திக்கும் போது 2 கோரிக்கைகள் நீங்க வச்சீங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடியும் பெரியாருக்கு முன்னாடியும் ஐயா வைகோ அவர்கள் பேசுற மாதிரி இருக்கிற புகைப்படத்தை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அண்ணா இல்லத்துல வைக்கணும் அப்படின்னு. இன்னொன்று சங்கொலி, மதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வாரையீடான சங்கொலியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நூலகங்களுக்கும் வாங்கணும்
அப்படிங்கிற 2 கோரிக்கை வச்சாங்க. ஒரு 2 கோரிக்கையும் அவர் இது பண்ணி உடனே உதவியாளரை கூட்டு ஜிஓவே பாஸ் பண்ணாரு. அந்த இதை வந்து சங்கொலி 32வது தொடக்க விழாவிலையும் அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அதை சொன்னாங்க. அது ஐயா வைகோவுக்கு மட்டும் இல்லை, மதிமுக தொண்டர்களுக்கே பெரிய உற்சாகம் இருந்துச்சு. ஐயா வைகோவனுடைய புகைப்படம் காஞ்சிபுரத்தில் அண்ணாவினுடைய இல்லத்தில் இருக்கு. அப்படி உங்க கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அவர்கள் இந்த தாவேக அரசு முதலமைச்சர். ஆனா அந்த முதலமைச்சர்களுடைய படம் உங்க அறையில இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படம் அப்ப இருந்துச்சு, நான் இந்த இதுக்கு வரும்போது. இப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய படம் இல்லை. ஏன் வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் புகைப்படம் வைக்கிறதுக்குன்னு ஐயா வைகோருடைய இது, ஆனா அந்த முதலமைச்சர் படம் இங்க இல்லையே, என்ன காரணம்? இல்லை, உங்க கேள்வி அருமையான கேள்வி. இந்த அறையில் வந்து முதலமைச்சருடைய படம் வைக்கக்கூடிய அதிகாரம் வந்து மாமன்ற உறுப்பினருக்கு இல்லை. அது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு தான் உண்டு. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்க பணியாளர்கள் தான் வந்து முன்னாள் முதலமைச்சருடைய படத்தை நான் இல்லாத நேரத்தில் கழட்டிட்டாங்க. அவங்க எந்த வேகத்தில் அந்த படத்தை கழட்டினாங்களோ அதே வேகத்தில் இந்நாள் முதலமைச்சர் படத்தை வச்சிருக்கணும். நானும் அழைச்சி 2-3 தடவை சொல்லிட்டேன். எப்பா, எங்கள் தலைவர் வந்து ஒத்தையாக இருக்கிறாரு, பக்கத்தில் அவருக்கு துணைக்கு படத்தை வைங்க, முதலமைச்சர் படத்தை வைங்கன்னு சொல்கிறேன். இந்த வைக்கிறேன் சார்ன்றாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் முதலமைச்சருடைய படத்தை எல்லா மாமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகத்திலையும் எல்லா வார்டு உதவி பொறியாளர்கள் அலுவலகத்திலையும் வைக்கிறதுக்கு ஆணை பிறப்பிச்சாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. முதல்வருடைய படம் இங்கே வைக்காதது வந்து என்னுடைய தவறு, என்னுடைய குற்றம் கிடையாது. தவறு வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய தவறு. உங்க அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்தில் இல்லைங்கிறத விட எந்த அலுவலகத்திலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சில மாமன்ற உறுப்பினர்கள் வேறு வேறு கட்சியிலேருந்து சில பேர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்தவங்க வேணா அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் முதலமைச்சருடைய படத்தை அங்கே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் மற்ற எந்த மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலையும் முதல்வருடைய படத்தை வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி வச்சதா என்னுடைய அறிவு கேட்டது வரைக்கும் தெரியல. நீங்க மன்றத்தில் இந்த கோரிக்கையை நீங்க வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் மன்றத்தில் இன்னும் பேசலை. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நான் இன்னும் பேசலை மன்றத்தில். இப்போ வந்து நான் வந்து இந்த கோரிக்கை வந்து உதவி பொறியாளர்கிட்ட சொல்லியிருக்கேன், படத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. படத்தை வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் வைக்கலை. நாளை மறுநாளோ கூப்பிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்லுவேன். அப்படி அவங்க வைக்காத பட்சத்தில் நானே வந்து முதலமைச்சர் படத்தை அரசு எந்த படத்தை சொல்லியிருக்காங்களோ அந்த படத்தை நானே வந்து ஃப்ரேம் போட்டு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கேள்வி அந்த நேரத்தில் கேட்டது எனக்கு சௌரியமாக போச்சு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு வந்து நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும். அது இதுவரைக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி கொடுக்காதது கண்டனத்துக்குரிய விஷயம். அதை வந்து அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு கேட்டு நானே செஞ்சுருவேன். ரெண்டாவது, நீங்கள் ராஜ்மோகன்கிட்ட நான் கொடுத்த கோரிக்கையை பற்றி சொன்னீங்க, மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன்கிட்ட. அவர் அந்த கோரிக்கையை வந்து 2 கோரிக்கை கொடுத்தேன். 2 கோரிக்கையில் ஒன்று வந்து செங்கோலி சம்பந்தப்பட்ட கோரிக்கை வந்து அவரே பண்ணது. அவர் என்னை பார்த்தோன்னே சொன்னார், ஆனால் செங்கோலி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லைப்ரரிக்கும் போட சொல்லி இப்போ தான் ஜியோவில் கையெழுத்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கையெழுத்தை இந்த லெட்டர் வாங்கி பார்த்தார். ஆனால் இது கண்டிப்பாக செய்யணும், செஞ்சிடறேன் அப்படின்ட்டு அவர் உதவியாளரை கூப்பிட்டு என்னுடைய பேர்லேயே வந்து ஸ்பெஷல் ஜியோ போட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் இப்போ தலைவர் வைகோ அவர்களுடைய 100 வெளியீட்டு விழாவுக்கு டெல்லிக்கு வந்திருந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஆச்சு இது, இந்த வாரத்தில் நானே காஞ்சிபுரம் போகிறேன், அங்கே போய் பார்த்து ஆய்வு பண்ணிவிட்டு எந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டு படத்தை வச்சிடலான்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் அலுவலகத்து மூலிமா சொல்லுங்கள், என்ன சைஸில் என்ன படம் வேணும்னு சொல்லுங்கள், அந்த படத்தை நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம். ஏன்னா அரசுக்கிட்ட அந்த படம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, படம் எங்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோன்னு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். இன்னொன்று என்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால், திருவள்ளுவருக்கு உருவம் தந்த வேணுகோபால் ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா அவர்கள் பேரில் வந்து சாலை வைக்கணும்னு சொல்லி நான் பெருநகர சென்னை மாநகராட்சியில் கோரிக்கை வச்சேன். நான் கோரிக்கை வச்ச அந்த 2 சாலைக்கு வந்து அந்த பேர் சூட்ட முடியாத சூழல், ஏற்கனவே வரலாற்று சிறப்பு மிகுந்தவர்கள் பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் முதலமைச்சருடைய தொகுதி, என் முதலமைச்சர் தொகுதியில் என்னுடைய வார்டு இருக்குது. என்னுடைய 35வது வார்டில் டிஹெச் ரோடுக்கு இவர் வந்து வேணுகோபால் சர்மா ஓவிய பெருந்தகை வேணுகோபாலர் சாலை, முதலமைச்சர் தொகுதிக்கு உட்பட்ட, ஆமாம், ஓவிய பெருந்தகை வேணுகோபால்
வேணுகோபாலர் சாலைன்னு சொல்லி பேர் சூட்டணும் அந்த சாலைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ சொன்னார், நல்ல விஷயம் இது, திருவள்ளூருக்கு ஓவியம் கொடுத்துருக்காரு, உருவம் கொடுத்துருக்காரு, அவருக்கு பண்ணணும். முதலமைச்சருடைய தொகுதிங்கிறதுனால நான் முதலமைச்சர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் இதை நான் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதை வந்து நீங்கள் திமுக ஆட்சியிலேயே நீங்கள் இந்த கோரிக்கை நீங்கள் மன்றத்தில் எழுப்ப முதலமைச்சர்ட்டையும் கொடுத்தீங்க. மன்றத்தில் வந்து 3 முறை எழுப்பினேன், முதலமைச்சர்ட்டையும் கொடுத்தேன், முதலமைச்சருக்கு நேரடியாகவும் கொடுத்தேன், மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பினேன். அவங்க வந்து ஏன்னு தெரில அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலை. அதாவது மற்றவங்க பேரை நீங்கள் ஏன் நான் மன்றத்திலே கேட்டேன், மற்றவங்க பேரை நீங்கள் ஏன் சூட்டினீன்னு கேட்கல, இந்த பேரை ஏன் சூட்ட மாட்டேன்றீங்கன்னு தான் கேட்குறேன்னா, அதுக்கு நாங்கள் அரசுக்கு அமைச்சிருக்கிறோம், அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்களே ஒழிய இது வரைக்கும் வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடலை. நம்ம வந்து இருந்தாலும் வந்து என்னுடைய பதவி காலத்துக்குள்ளார ஓவிய பெருந்தகை வேணுகோபாலர் நினைவாக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பண்ணிடணுங்கிற லட்சிய உறுதியோடு இருக்கிறேன். அது இந்த அரசும் பெருநகர சென்னை மாநகராட்சி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா வைகோ அவர்கள் வந்து முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எங்கெங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அது முதல் குரல் வைகோ அவரிடம் தான் வரும். அந்த அறிக்கை வந்து எப்படின்னா ஆழமாகவும் காத்திரமாகவும் இருக்கும். எல்லாருமே வைகோவுக்கு விமர்சனம் பண்ணவங்க கூட அந்த அறிக்கை, தலைவர் வைகோ அவர்களுடைய அறிக்கையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் வந்து இந்த தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு எவ்வளவோ தலைவர் வைகோனுடைய உயிர் கொள்கைக்கு மாறாக செயல்கள் நடந்தாலும் தலைவர் வைகோ அவர்களிடமிருந்து எந்த அறிக்கையும் வரவில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாகவே இருக்கு. இல்லை, தலைவருடைய உயிர் கொள்கைக்கு நேர்மாறான செயல்கள் நீங்கள் அதை பற்றி என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட பின்னாடி கேட்குறேன். முதல்ல அது வெளிப்படையாக வந்து தலைவர் வைகோ அவர்கள் அறிக்கை மூலியமாக கண்டிக்கலை. அது அவ்வப்போது முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அதுங்களை வந்து அவர் நிர்வர்த்தி பண்ண முயற்சி பண்ணார் ஒழிய கூட்டணி தர்மத்துக்கு விரோதமாக வெளியில் வந்து வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலை. அதே மாதிரி இந்த அரசு வந்து ஏறக்குறைய 90-91 நாள் இப்போ பதவியேற்று ஆகுது. அது இன்னும் நிறைய பக்குவப்படணும். அதனால் தலைவருக்கு என்ன தேவையோ, தலைவர் வந்து எதை எதிர்பார்க்குறாரோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழகத்துக்கு விரோதமான எண்ணங்கள் செயல்கள் எது தாவேக அரசுக்கிட்ட இருக்குதுன்னு தலைவர் மனசில் படுதோ அதை வந்து முதலமைச்சர்கிட்டையும் சம்பந்தப்பட்ட முதல்வருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் மக்கள்கிட்டையும் நேரடியாக அதை பேசி அதுக்கான தீர்வு காண முயற்சி பண்ணுறாரு ஒழிய வெளிப்படையான அறிக்கைகள் எதுவும் வந்து மற்ற அரசியல் இயக்கங்களை மாதிரி தலைவர் வைகோ அவர்கள் கொடுக்கறதில்ல. முதலமைச்சர் சமீபத்தில் கூட்டின கூட்டத்தில் கூட அவர் எல்லா கட்சி தலைவர்களுக்கு வச்ச கோரிக்கை என்னன்னா, ஏதாவது இந்த அரசினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு குறைபாடுகள் தெரிந்தால் அதை வெளிப்படையாக அறிக்கையாக சொல்லாமல் வெளிப்படையாக வந்து நீங்கள் கண்டனமாக தெரிவிக்காமல் முதலமைச்சரையோ இல்லை முதலமைச்சர் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள்ட்டையோ நீங்கள் வந்து அதை முறையிடுங்க. வெளிப்படையாக இது பண்ணுறது நாமளே பலகீனப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி முதலமைச்சருக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலே அது வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவர் ஆலோசனையாக வச்சாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, ஒரு கட்சி வந்து ஒரு அரசாங்கத்தில் அல்லது மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் வரும்போது அறிக்கை மூலியமாகவோ பேட்டி மூலியமா கொடுத்தா தானே அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மக்களுக்கு விரோதமான செயல் இது. இப்போ என்னன்னா ஆளுநர் அர்லேக்கர் வந்து திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டார்னு சொல்லி தலைவர் வைகோ அவர்கள் வந்து நீங்களும் அதில் கலந்துட்டீங்க. நிறைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கருப்பு கொடியை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் அறிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஆளுநர் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அது என்ன ஒரு உணர்ச்சி வசமான இது அப்படின்னா, என் தமிழ்த்தாய் வாழ்த்தை யாரு இயற்றினாரோ அந்த மனோன்மணியம் பேர்ல இயங்குற அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடம், வந்தே மாதரம் முதல் இடத்துல பாடப்படுது. அந்த வந்தே மாதரத்தை தலைவர் வைகோ அவர்களும் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களும் கடுமையாக எதிர்த்தாங்க. துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்திலே கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஆனால் அந்த வந்தே மாதரத்தை முழு இதாக வந்து முதல் பாடலை பாடுறாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது பாடினாங்க. எல்லாரும் வந்து ஏன் ஐயா வைகோவிடம் இருந்து இதுக்கு ஏன் எதிர்ப்பு வரல அப்படிங்கிறது. ஏன்னா ஆளுநரை கண்டித்து இதே தாவேக அரசுல தான் ஐயா வைகோ அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ ஆளுநரை கண்டித்து இது ஒரு அறிக்கையோ ஒரு இது, ஏன்னா வைகோ அவர்களுடைய விமர்சனம் வந்துச்சுன்னா இது மக்களுக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ வந்து அதே நிகழ்ச்சியில் வந்து தமிழக அமைச்சர் கலந்துக்கல, ஆனால் முதலமைச்சர் வந்து எந்த ஒரு அறிக்கையும் வரலையே. முதலமைச்சர் அமைச்சர் கலந்துக்கல, அமைச்சர் புறக்கணிச்சார்ல. ஆமா, அப்போ என்ன அர்த்தம்? அரசே புறக்கணிச்சு அதுக்கு எதுக்கு ஒரு அறிக்கை? இல்ல, அரசு புறக்கணிச்சு ஆளுநர் அர்லேக்கர் வந்து இந்த மாதிரி செயலை இது பண்ணி கண்டிச்சு, முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை கண்டிச்சோ இல்லைன்னா வந்து மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோ ஒரு அறிக்கையும் இல்லையே. அவர் என்ன நிலைப்பாடுங்கிறதே அவர் சொல்லலையே. நாம கண்டிச்சு
போராட்டம் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். வர கவர்னர்கள் திருந்தவே மாட்டேன்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? சரி, இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ இன்னொன்று வந்து காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை இன்னைக்கு வந்து பெரிய மைய பொருளாக பேசும் பொருளாக இருக்கு. இதுல வந்து மேகதாட்டு அணை பிரச்சனை கற்ற அந்த இது பிரச்சனை சம்பந்தமா தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா அது வந்து தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஆயிடும் அப்படின்னு தலைவர் வைகோ அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இது விஷயமா கர்நாடக முதலமைச்சரை பார்க்கிறதுக்கு நான் திட்டம் வச்சிருந்தேன், அந்த முதலமைச்சர் இப்ப வேண்டான்னு சொன்னதுனால நான் தவிர்த்திருக்கேன் அப்படின்றாங்க. இப்ப தலைவர் வைகோ அவங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிறாப்புல, முதலமைச்சர் நான் பேசுறதுக்கு திட்டம் வகுத்தேன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தலைவர் வைகோ சொன்னது மாதிரி தான் நடந்தது. கர்நாடக அரசு கர்நாடக முதலமைச்சர் இங்க வர வேண்டாம் சொன்னதுனால இவர் தவிர்த்து, முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் வர வேணான்னு சொல்லுவார்னு தெரிஞ்சுதான் போய் சந்திக்கிறது வேணும், சந்திக்க வேணான்னு தலைவர் வைகோ சொன்னாரு. அவரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்கிற முறையில சரி நாம ஒரு புது முயற்சி எடுப்போமே, ஏற்கனவே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படிதானே போய் சந்திச்சாரு, பேசினாரு, அதனால வந்து நம்மளும் போய் ஒரு முயற்சி பண்ணுவோமே சொல்லி முயற்சி பண்ணாரு. கர்நாடகம் நிராகரிச்சதனுடைய விளைவு தலைவர் வைகோ சொன்னது மாதிரி நடந்ததுங்கிறது இப்போ முதலமைச்சர் உணர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க இதை செய்யாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்றேன், நீங்க மீறி போகும்போது அதனால வர பலனை நீங்க பட்டு அனுபவிச்சு திருந்தணும். இப்ப அந்த சூழ்நிலை தான் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. சரி, இந்த காவிரி பிரச்சனை, இந்த மேகதாட்டு பிரச்சனையை மறைப்பதற்காக வந்து முதலமைச்சர் விஜய் கபட நாடகம் ஆடுறதுக்காகத்தான் நேற்றைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை வந்து தொகுதி மறுவரையறை இதுக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினாரு அப்படி திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. நீங்க முதலமைச்சர் துரை வைக்கவும் அதுல கலந்துருக்கிறார். நீங்க வந்து கபட நாடகம் ஆடுறாரு என்ன ஏதுங்கிறது வெளியில இருந்து பார்த்துட்டு ஆர்வம் சொல்லக்கூடாது. நீங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு என்ன பேசணுங்கிறத நீங்க அங்க போய் உங்க கருத்துக்களை ஆணித்தரமா எடுத்து பேசணும். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா யாராவது வாயில பிளாஸ்டரை கொண்டாந்து விட்ட போறாங்களா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானுங்க. அப்போ ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன் ஒரு கூட்டத்தை கூடுறாருன்னு சொல்லி சொன்னா அந்த 39 எம்பிகள் அங்க போய் உட்காரணுமா இல்லையா? ராஜ்யசபா எம்பிகள் போய் உட்காரணுமா இல்லையா? நீங்க போய் உட்காராமலே அவர் அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவார். சின்ன குறிக்கணும், நீங்க நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவங்க. நீங்க நான் என்ன கேட்க, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் எம்பிக்கள் கூட்டும் போது அது முறைப்படி கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதுறதா அல்லது எம்பிக்களுக்கு கடிதம் எழுதுறது சரியான? அதாவது கட்சி தலைமைக்குங்கிறது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா தலைமைக்கு எழுதுவாங்க. தலைமைக்கு எழுதுவாங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, எம்பிகள் கூட்டம் கூட்டுறதா இருந்தா எம்பிகள் தான் எழுதணும். சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம்னு சொல்லி சொன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எழுதணும். கட்சிக்கு எப்படி எழுதுவாங்க? இல்லைன்னா கட்சிக்கு ஒரு மதிமுக எம்பி அந்த இது வந்து தலைமைக்கு இல்லாம எம்பிக்கு மட்டும் இது பண்ணா தலைமை உத்தரவு இல்லாம எம்பி கலந்து போக முடியுமா? தலைமை கிட்ட கேட்கணும் எம்பிகள். இல்ல தலைமைக்கு தானே கடிதம் எழுதுதானே இது வரைக்கும் மரபாகவும் நீங்க எனக்கு அது தெரியாது. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச மரபு வந்து ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதுறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் கடிதம் கொடுக்கணும். இப்போ நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா நானும் வந்து சுப்பிரமணியம் 2 பேர் மாமன்ற உறுப்பினர்களா இருக்கணும்னா ஒரு மேயர் வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா மேயர் எங்களுக்கு கடிதம் கொடுப்பாங்களா, கட்சி கொடுப்பாங்களா? சொல்லுங்க. எனக்கு அது எப்படி கட்சிக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற விதத்தை நம்ம விரும்பல. இல்ல நீங்க வந்து ஒரு கூட்டம், ஒரு முக்கியமான கூட்டம், எந்த ஒரு பொருளை பத்தியாவது விவாதிக்க போறோம்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் தான் கூட்டணும். நான் வந்து கொடுங்கியூர் எரிவுலை திட்டத்தை எதிர்த்து பேசும்போது மாமன்ற உறுப்பினர்களை ஹைதராபாத்துக்கு கூட்டு போகணும்னு முடிவு பண்ணாங்க பெருநகர சென்னை மாநகராட்சி. அப்ப யாருக்கு கடிதம் கொடுத்து கூப்பிடுவாங்க? கட்சிக்கு கடிதம் கொடுப்பாங்களா? மாமன்ற உறுப்பினர் கொடுப்பாங்களா? அது விஷயமா விவாதிக்கணும் வாங்கன்னு சொல்லி மாமன்ற உறுப்பினருக்கு தான் கடிதம் கொடுப்பாங்க. கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்க? சரி, இப்போ நேற்று சட்டமன்றத்தில் பட்ஜெட் குறித்த விவாதத்தில் இது பண்ணும்போது ஆதவ அர்ச்சனா வந்து திசை திருப்புற மாதிரி 900 கோடி லாட்டரியில வந்து திமுக வாங்கினது அப்படின்னு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல அந்த பொருளை சொன்னார். இல்ல ஆதவ அர்ஜுனா சம்பந்தம் இல்லாத இடத்துல சொன்னாரா? ஆதவ அர்ஜுனாவை சம்பந்தப்படுத்துற மாதிரி அந்த பிரச்சனை வந்து பட்ஜெட் குறித்த விவாதத்துல வந்து 900 கோடி திமுக ஏன் வந்தது? 900 கோடி பிரச்சனை ஏன் வந்தது? நீங்க சொல்லுங்க, ஏன் வந்தது? சட்டமன்றத்துல 900 கோடி பிரச்சனை ஏன் வந்தது? திமுக உறுப்பினர் லாட்டரி அவங்க சொன்னதுனால வந்தது இல்ல. எதுக்கு சொன்னாங்க லாட்டரின்னு? எதுக்கு சொன்னாங்க சார்? அப்ப நீங்க வந்து சீண்டி வம்பிழுக்கிறீங்க தானே. அவரை கொதிக்க வச்சு கொந்தளிக்க வச்சு
அவர் ஏதாவது வந்து அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களா, இந்த அரசு மேல ஏதாவது பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்லாமான்னு சொல்லி நீங்களே நண்டு கொள்த்தா வலையில தங்காதுங்கிற மாதிரி இதை சொல்றீங்க. நீங்களா வாய விட்டீங்க, அவர் திரும்பி விட்டார் பதிலுக்கு. நீங்க இல்லைன்னு மறுக்க முடிஞ்சதா? நீங்க 1500 கோடி ரூபான்னு சொல்லி எங்க பொதுச்செயலாளர் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்களா சார்? யாரு? திமுக சொன்னிச்சுல 1500 கோடி ரூபாய் வாங்கிட்டார் வைகோ அப்படின்னு சொல்லி, 40 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னாச்சு உங்க கதை? அவர் லாட்ரி மார்டினோட பையனே பேட்டியை கொடுத்துட்டார. தேர்தல் பாண்டுல வந்து 500 கோடி ரூபாய் முதல் கட்டமா கொடுத்தோம். அந்த தேர்தல் பாண்டு எல்லா கட்சியும் தானே வாங்கி, பிஜேபி, காங்கிரஸ் மறுமலர்ச்சி திமுக வாங்கியிருக்கா. தமிழ்நாட்டிலே அதிக தேர்தல் பாண்டு வாங்கினது வந்து மார்டின் குழுமத்துக்கிட்ட திமுக தான். எதுக்கு வாங்கினீங்க? அது 900 கோடி ரூபாய் ஒருத்தவங்க கிட்ட கொண்டாந்து கொடுக்குறானா? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 900 கோடி ரூபாய் ஒருத்தவங்க கையில கொண்டாந்து கொடுக்குறானா? சும்மா கொடுப்பானா? உங்க மேல இருக்கிற பாசத்தில் கொடுப்பானா? எதுக்கு வாங்கினீங்க? நீங்க 900 கோடி ரூபாயை வாங்கிட்டு முழுசா சோத்து மூட்டையில போட்டு அமைக்கிட்டு எங்களை 40 கோடி ரூபாங்கிறது 1500 கோடி ரூபாங்கிறது இப்ப வந்துருச்சா? அதாவது வந்து தன் வினை தன்னை சுடும்னுவாங்கல்ல, அதான் இப்ப நடந்திருக்குது. திமுகல வந்து எல்லாருமே வந்து அயோக்கியர்கள் நான் சொல்ல வரல, கீழே இருக்கிற தொண்டர்களை மாதிரி பாவிங்க அப்பாவிங்க வந்து வேற யாருமே கிடையாது. கீழே இருக்கிற தொண்டர்களை போட்டு நசுக்கி 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 நாசம் பண்ணி ஒரே குடும்பம் மொட்டை நீ கொளுத்து போய் கிடக்குன்னு சொல்லி சொன்னா இந்த 900 கோடி தான் உதாரணம். நிறைவான ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட நம்ம நேர்காணல முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். தொடக்கத்தில் வந்து மதிமுக இருந்து வெளியே போன திமுக ராஜேந்திரனை பற்றி சொல்லுது. அதே மாதிரி நிறைவான கேள்வியிலும் மதிமுகவில் இருந்து வெளியேறின மல்லை சத்யா சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. அதில் தொடர்ச்சியாக வைகோ அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்து வர்றாரு. டெல்லியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்து திமுகவிலிருந்து யாரையாவது அழைத்திருக்கணும். ஏன்னா வந்து அதிகமாக ராஜ்யசபா போனதே வந்து திமுகவின் தயவுல தான் ஐயா வைகோ அவர்கள் போனாங்க. அந்த திமுக வந்து கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு அவருடைய பேச்சில் வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர் வைகோங்கிற மாதிரி பொருள்படும்படி அவர் பேசிட்டு. மல்லை சத்யாவுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இளவு வீட்டுக்கு போனாலும் வைகோ துரை வைகோ தான், கல்யாண வீட்டுக்கு போனாலும் வைகோ துரை வைகோ தான், மஞ்சள் நீராட்டு வீட்டுக்கு போனாலும் வைகோ துரை வைகோ தான். அவருடைய எண்ணத்துல சிந்தனையில வைகோ துரை வைகோ இவங்களை எப்படிலாம் தூத்தணுங்கிறதுல அவர் கங்கணம் கட்டிட்டு சத்யா வந்து எங்க போனாலும் இவங்களை பத்தியே பேசுறாரு. கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. யாரோ போடுற எலும்பு துண்டை கவிட்டு அவர் அந்த வேலையை செய்யறாரு. நீங்க விமர்சனம் இல்ல அதான் இப்ப சொல்ல வர. அதாவது வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த மல்லை சத்யானுடைய முகத்தை பாருங்க. நேற்றைக்கு அவரு பேட்டி கொடுக்கும் போது அவர் இருந்தா அவருடைய முகத்தை பாருங்க. அதாவது வந்து பொதுவாக வந்து நான் வந்து நல்லா ரொம்ப நீண்ட நாள் நெருங்கி பழகினவருங்கனால அவரை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதில்லை. 29 ஆண்டுகள் திமுகனுடைய தயவுல தான் வந்து வைகோ எம்பியா இருந்தார். சரி, உங்களுக்கு 30 ஆண்டுகள் யார் முகவரி கொடுத்தது? நீங்க பேசுறாரு அதன் மனசுல நினைச்சு வைகோ பத்தி பேசணும். நீங்க இதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க யார் சார்? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊர் உலகம் உங்களை அறியுமா? ஜீவன் வந்து தலைவர் வைகோவை ஆதரிச்சு வரும்போது முகத்தோட முகவரியோட தான் வந்தேன். ஆனா ஜீவன் இங்க அனுபவிக்காத, ஜீவனுக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மல்லை சத்யாவுக்கு கிடைச்சது. ஏன் கிடைச்சது? அதுக்காக மல்லை சத்யாவுக்கு ஆற்றல் இல்லை, அறிவு இல்லை, அது இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு இருக்கிற ஆற்றலுக்கு, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு தகுந்த மாதிரி மறுமலர்ச்சி திமுக உங்களை பயன்படுத்திச்சுல. எந்த ஒரு தேர்தலையாவது உங்களுக்கு சீட் இல்லைன்னு மறுமலர்ச்சி திமுக சொல்லியிருந்தா? ஒரே ஒரு தேர்தலில் உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே உங்க மாமனாரை விட்டு சண்டை போட வச்சிங்களா சார்? ஏன் சார் நீங்க பேசலாமா சார் நீங்க வைகோவை பத்தி? மறுமலர்ச்சி திமுகல வந்து ஜீவன் எதுவுமே அனுபவிக்கல சார். என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்லூரி சீட்டு கேட்கல, என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கேட்கல, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும்னு கேட்கல, எனக்கு ஒரு
எம்பி சீட் வேணும்னு கேட்கல, எனக்கு கட்சியில் இந்த பதவி வேணும்னு ஒரு நாள் கூட மறுமலர்ச்சி திமுக நான் நிர்பந்தம் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு காலம் அறிஞ்சு தானாக வந்து என்னுடைய உழைப்புக்கு எனக்கு தகுந்த மாதிரி இந்த கட்சி என்னை அங்கீகரிச்சிருக்குது. ஆனால் உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உங்களை வளர்க்கணும்னு சொல்லி திட்டமிட்டு வளர்த்த ஒரு தலைவனை நீங்கள் இந்த அளவுக்கு தூத்துறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் எதிர்காலம் என்ன ஆகும் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னுடைய அருமை தம்பிக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் இந்த இதை வந்து நீங்கள் நிறுத்திக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களை இந்த காரியம் செய்ய சொல்லி எவன் ஏவ விடுறானோ அவனாலே பிற்காலத்தில் நீங்கள் தாக்கப்படுவீங்க, நீங்கள் அழிக்கப்படுவீங்க. அவ்வளோதான் நான் அவருக்கு சொல்ல முடியும். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஆவேசமாகவும் நிதானமாகவும் பரிசோனிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி.